தமிழின் முக்கியமான ஒரு பண்டிகைன்னு அது தை திருநாள் இல்ல அறுவடை திருநாள் சொல்லுவாங்க. அது நாள்பட மருவி தான் பொங்கலா மாறிச்சு. இந்த பொங்கலோட சிறப்பை பார்த்தீங்கன்னா முதல்ல விவசாயத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சூரிய தேவனுக்கும் நன்றி சொல்ற ஒரு விழாவை தான் பொங்கலை முதல்ல கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்கு. அதுக்கான சான்றுகள் நிறைய இலக்கியத்துல இருக்கு. புறநானூர்ல இருந்து நிறைய இலக்கியத்துல அதுக்கான சான்று இருக்கு. மார்கழி மாசத்தோட கடைசி நாள் தான் போகி. இந்த போகி எதுக்காக கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தீய எண்ணங்களை போக்கி துன்பங்களை விலக்கி இன்பத்தை வரவேற்கிற ஒரு நாள் தான் போகி. போகத்துக்கு அதிபதியான தேவேந்திரன் வணங்குற நாள் தான் இந்த போகி. தை திருநாள், அதாவது தை திருநாள்னா அறுவடை திருநாள் சொல்லுவாங்க, இல்லை பொங்கல், இன்னைக்கு பொங்கல்னு சொல்றாங்க. இந்த நாள் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கும் சூரிய தேவனுக்கும் நன்றி சொல்ற ஒரு நாளாக நம்ம அறுவடை பண்ண முதல் அரிசி எடுத்து பொங்கி அதை சூரிய தேவனுக்கு படைக்கிற ஒரு நாளாக தான் கொண்டாடப்படுது. தை 2 மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பசு வீட்டுல ஒரு உறுப்பினராகவே இருந்திருக்கு. பசு ஒரு கடவுளாவும் நம்ம வணங்கி இருக்கோம். பசு விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு, நிலத்தை உழுவுறதுக்கு உதவி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான பால் தயிர் மட்டும் இல்லாம இந்த பூமிக்கு தேவையான உரத்தையும் தந்ததுனால பசு ஒரு தெய்வமாவே கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல மாடு கட்டி போறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பசுவை தான் இந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த பசுவுக்கு ஒரு விழா கொண்டாடணுன்றதுக்காக சிறப்பா கொண்டாடின நாள் தான் மாட்டு பொங்கல். தை 3ஆம் நாள் காணும் பொங்கல். இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறது. என்னன்னா வெளில போய் பாக்குறது, சுத்துறது, படத்துக்கு போறது அப்படி ஆயிடுச்சு. உண்மையிலே காணும் பொங்கல்னா என்னன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு உதவி செய்து தனது சொந்தங்களை அழைத்து வீட்டுல உணவளித்து தன்னோட அன்பை பகிர்ந்துக்கிற ஒரு நாளா தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நிலத்துல இருந்து வந்த அரிசியும் தேவையான பொருட்களையும் தனது சொந்தங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நாளா தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. கூட்டாஞ்சோறு இன்னைக்கு நகரத்துல இருக்க பல பேருக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாது. ஆனா கிராமத்துல இருக்க நிறைய பேர் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுருப்பாங்க. அதாவது சொந்தங்கள்லாம் ஒன்னா கூடி தன்னோட தாத்தா பாட்டிக்கில இருந்து ஒரு உருண்டை பருக்கை வாங்கி சாப்பிடுற நாள் தான் இந்த காணும் பொங்கல். ரொம்ப விசேஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.